பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு நேர்ல வராம எங்கனால எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியாது. அதனால உங்க பொண்ணு தங்கமயில ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. அவங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்லட்டும். அதுக்கப்புறம் தான் எங்களால நடவடிக்கை எடுக்க முடியும். அது வரைக்கும் எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. தங்கமயில் ஸ்டேஷனுக்கு வந்துச்சுன்னா அது தேவையில்லாம எல்லா உண்மையுமே உளறிடும். இன்ஸ்பெக்டர் ஏதாவது ஒரு 2 வார்த்தை வந்து மிரட்டுற மாதிரி பேசிட்டாங்கன்னா பயந்துகிட்டு உண்மையிலே என்ன நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடும். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தங்கமயில மட்டும் இங்க நம்ம கூப்பிட்டு வந்துடவே கூடாது. நானே இன்ஸ்பெக்டர் பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி தெளிவா பேசுற பாக்கியம் வந்துட்டு ஆல்ரெடி இந்த பாண்டியன் விட்டாளுக பண்ண கொடுமையால என் பொண்ணு இப்பெல்லாம் சரியா சாப்பிடறதே இல்ல, தூக்கம் இல்லாம ரொம்ப உடஞ்சு போய் கிடக்கு. என் பொண்ணால ஸ்டேஷன் வர அளவுக்குலாம் உடம்புல தெம்பில்ல, அதனால என் பொண்ணெல்லாம் வர வேண்டாம், அதுக்கு பதிலா நாங்க வந்திருக்கோம் அப்படி சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. அப்படிலாம் நீங்க சொல்ற பேச்செல்லாம் எங்களால கேட்க முடியாது. அந்த பொண்ணு கிட்ட இருந்து எங்களுக்கு ஸ்டேட்மெண்டாவது வேணும். அந்த பொண்ணு வீட்டுல தானே இருக்கு, நாங்க போலீஸ் அனுப்பிச்சு வைக்கிறோம். அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க முடிவுல தெளிவா இருக்காங்க. இதனால ரொம்பவே தெளிவா யோசிக்கிற பாக்கியம் வந்துட்டு போலீஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம போய் முன்னாடியே வந்து தங்கமேல்கிட்ட பேசி எது நடந்தாலும் பரவாயில்ல, உண்மையை மட்டும் சொல்லிடக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லி வச்சலாம் அப்படி சொல்லி பிளான போட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடியே போய் பாக்கியம் வந்து தங்கமேல் கிட்ட எல்லாமே சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம அம்மா அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா இதை விட பெரிய துரோகமா அந்த பாண்டியன் வீட்டாளுக்கு எதுவுமே நம்ம பண்ண முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற தங்கமேல் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா பேச்ச கேட்க கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க. வீட்டுக்கு வர போலீஸ்மே வந்து தங்கமேல் கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கலாம்னு பாக்குறாங்க. எனக்கு உடம்பு சரியாயிருச்சு, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன், என்ன நடச்சுங்கிறத நான் டைரக்டா ஸ்டேஷன்லயே வந்து சொல்றேன்னு சொல்லி தங்கமேல் வந்து இப்ப ஸ்டேஷன் கிளம்புற தயாராயிட்டாங்க. ஏன் தங்கமேல் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கிற, உன்னால அங்க வந்து கரெக்டா பேச முடியாது, அங்க நிறைய பேர் இருப்பாங்க, யார் வேணாலும் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, உன்னால எல்லாருக்குமே பதில் சொல்ல முடியாது தங்கமேல், மறந்து போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னா அது நமக்கு தான் பிரச்சனையா மாறிடும், அதனாலதான் சொல்றேன் இங்கே இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு பாக்கி போராடி பாக்குறாங்க. இருந்துமே அவங்க அம்மா கிட்ட உண்மையா மறைக்கிற தங்கமேல் வந்துட்டு நான் அப்படிலாம் எதுவுமே மாத்தி பேச மாட்டேமா, உண்மையிலே என்ன நடச்சுக்கிறத நான் கரெக்டா பேசுறேன், அந்த பாண்டியன் வீட்டாளர்களை சும்மா விடக்கூடாது, வாமா போலாம் அப்படி சொல்லிட்டு பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி தங்கமேல் வந்துட்டு அவங்க அம்மா கூட கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. சரி, நம்ம பொண்ணு இந்த பாண்டியன் வீட்டுக்கு எதிராக தான் பேச போகுது, நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு தான் எல்லாமே சாதகமா நடக்க போகுது, நம்ம பொண்ணு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில பாக்கி வந்து ரொம்பவே கான்பிடண்டா ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாளர்களும் ஸ்டேஷன்ல தான் நிக்கிறாங்க. அரசி முதற்கொண்டு கண்ணீரோட நின்றுட்டு இருக்கிறது பாக்குற தங்கமேல் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இந்த குடும்பத்துக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டோம், இப்போ எந்த தப்புமே பண்ணாத இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஸ்டேஷன்ல நிக்க வச்சு அழுக வச்சுட்டு இருக்கோம், இப்படி எல்லாம் பண்ணா கண்டிப்பா சரணன் மாமாக்கு நம்ம மேல வெறுப்பு தான் வரும், இனிமேல் ஜென்மத்துக்கு நம்மளால அவர் கூட சேர முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற தங்கமேல் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மா அப்பா சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது, இந்த பாண்டியன் வீட்டால எனக்கு எந்த ஒரு கொடுமையுமே பண்ணல, அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் என்னை எல்லாருமே நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க, சரணன் மாமாவும் நல்லா தான் என்னை பாத்துக்கிட்டாரு, நான் தான் அந்த வீட்டுக்கு நிறைய போய் சொல்லி துரோகத்தெல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்தா என் மேல தான் எடுக்கணும், எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீட்டை நான் இத்தனை நாளா ஏமாத்திக்கிட்டு இருந்தேன், சரணன் மாமா கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக தான் எனக்கு இத்தனை போய் சொல்லி கல்யாணமும் பண்ணி வச்சாங்க, இதுல பாண்டியன் வீட்டால மேல எந்த ஒரு தப்புமே இல்லை, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நானும் எங்க அம்மா அப்பா மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் அவங்க மனசுல இருக்கிற ஒட்டுமொத்த உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு பொய் கேஸ கொடுத்து மறுபடியும் நம்ம பொண்ணு அந்த பாண்டியன் வீட்டுக்கு அனுப்பிச்சலாம் அப்படின்னு நினைச்சிருந்த பாக்கியம் வந்துட்டு இப்ப தங்கமேல் மூலியமாவே ஒட்டுமொத்த உண்மையுமே வெளிவரவும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தகச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்படிதான் இந்த தடவை பாண்டியன் வீட்டாளு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜீப்ல கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். பாட்டி வீட்டுல உட்காந்து தனியால புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது தங்கமேல் குடும்பத்தோட வேலையா தான் இருக்கும், அவங்க தான் வரதட்சணை குடும்ப கேஸ் கொடுத்திருப்பாங்க, இதுக்கு காரணம் எல்லாம் அந்த சக்திவேல் தான், சக்தியோட பேச்சு கிட்ட தான் அவங்க இப்படி பண்ணிருப்பாங்க, அவங்க பாட்டு வீட்டுக்கு வெளியே இருந்து அமைதியா சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, தேவையில்லாம என்னோட வீட்டுக்காரர் தான் போய் அவங்களுக்கு ஏத்தி விட்டுட்டு வந்தாரு, அவங்களுக்கு தேவையில்லாம ஐடியா கொடுத்து கடைசியில இன்னைக்கு அவங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்லயே நிப்பாட்டிட்டாரு, இதுக்கு காரணம் என்னோட வீட்டுக்காரர் தான் அப்படி சொல்லிட்டு வடிவு மாறி பாட்டி சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு வீட்டுக்கு வர முத்துவேலுமே வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் அழுகிறத பார்த்ததுமே என்ன நடக்குதுன்னே புரியாம எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்கிறாரு. என் பொண்ணு பேத்தின்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா, இந்த தங்கமேல் கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு தான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க போல, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எப்படியாவது நம்ம வீட்டு பிள்ளைகளெல்லாம் காப்பாத்தி கூப்பிட்டு வாப்பா அப்படி சொல்லி பாட்டி போய் முத்துவேல்கிட்ட அழுது கெஞ்சுறாங்க. என்னதான் பாண்டியன் வீட்டாளை மேல ரொம்பவே கோவத்தோட இருந்தாலும் முத்துவேல் வந்துட்டு கோமதி ராஜி அரசி எல்லாருமே வந்து ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், அதை சுத்தமா பொறுத்துக்க முடியாத முத்துவேல் வந்து ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அவங்க மேல கோவம் இருக்குதா இல்லைன்னா நான் சொல்லல, அதுக்காக நான் கொஞ்சம் கூட கருணை இல்லாம இருப்பேன் நீங்க நினைச்சு பாத்துறாதீங்க, நான் திரும்ப வீட்டுக்கு வரப்ப கண்டிப்பா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் வருவேன், நீங்க நம்பிக்கையா இருங்க அப்படி சொல்லிட்டு பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இங்க முத்துவேல் சக்திவேல் குமார் சொல்லி 3 பேருமே அவங்களுமே ஸ்டேஷன் கிளம்பி போயிடுறாங்க. ஸ்டேஷன்ல நிக்கிற சக்திவேலை பார்த்ததுமே பாண்டியனுக்கு பயங்கரமான கோவம் வருது, இந்த அளவுக்கு இவங்களை தூண்டி விட்டதே இந்த சக்திவேல் தான், ஒருவேளை இந்த சக்திவேல் கொடுத்ததை வச்சு தான் இவங்க கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்திருப்பாங்களா, ஆல்ரெடி இந்த சக்திவேல் தான் வந்து எனக்கு இன்ஸ்பெக்டர்லாம் தெரியும், நீங்க போய் வரதட்சணை கேஸ் கொடுங்க அப்படி இப்படி சொல்லிட்டு பாக்கியம் குடும்பத்துக்கு சொல்லி கொடுத்தது சக்திவேல் தான், இப்ப நம்ம குடும்ப வேதனை படுறத பாக்குறதுக்கு தான் அவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாண்டியனோட கோவம் எல்லாமே சக்திவேல் மேல திரும்பிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தன்னோட அப்பாவை பார்த்ததுமே ராஜி வந்துட்டு பழைய சண்டை எல்லாத்தையுமே மறந்துட்டு கொஞ்சம் கூட எதுவுமே மனசுல வச்சுக்காம அவங்க அப்பாவை பார்த்துட்டு போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ராஜி ஏத்துக்கிறதுக்கு முத்துவேலுக்கு சுத்தமா மனசு இல்லாம இருந்தாலும் தன்னோட பொண்ணு வந்து இப்படி ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கு, எந்த ஒரு தப்புமே பண்ணாம நம்ம பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாகி அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்கறத முத்துவேலால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. மனசுக்குள்ள கோவம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நான் பொண்ணோட கஷ்டத்தை போக்கணுங்கிறதுக்காக இப்ப முத்துவேல் வந்து ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கவலைப்படாத ராஜி, எல்லாமே சரியாயிரும், நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போயிருவேன் அப்படி சொல்லி முத்துவேல் வந்து ஆறுதலா ராஜி கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சக்திவேல பார்த்தா கோமதி கிட்டே போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத கோமதி, இங்க இருந்து நாங்க வீட்டுக்கு போறப்ப உங்களை கூப்பிடாம கண்டிப்பா போக மாட்டோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனை நாங்க இங்கேயே முடிச்சிட்டு தான் போவோம் அப்படி சொல்லிட்டு இங்க சக்திவேல் போய் கோமதி கிட்ட ஆறுதலா பேச ஆரம்பிச்சிட்டாரு. நடக்கிறதெல்லாம் பாக்குற பாண்டியனுக்கும் பாண்டியனோட பசங்களுக்கும் என்ன பண்றதுனே புரியல, இவங்க தானே இத்தனை நாள் நம்ம வீட்டுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்க, இவங்க எப்படி திடீர்னு மனசு மாதிரி இப்படி எல்லாம் வந்திருக்காங்க, என்ன நடக்குதுன்னே புரியலப்பா அப்படி சொல்லிட்டு கதிர் செந்தில் 2 பேருமே ஒரு ஓரமா இருந்து நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தங்கமேல் வீட்டுக்கு போற போலீஸ் வந்துட்டு தங்கமேல் கிட்ட ஸ்டேட்மெண்ட்
கம்ப்ளைண்ட் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப உள்ள போய் பேசுற பாக்கியம் வந்து தங்கமேல் கிட்ட, நான் சொல்றபடி மட்டும் சொல்லு தங்கமேல், நீ வேற எதுவும் மாத்தி பேசிராத. நீ சொல்ல போற விஷயத்துல நீ அந்த வீட்டுக்கு மறுபடியும் போறியா இல்லங்கிறதே இருக்கு. அதனால நான் சொல்றபடி தான் நீ சொல்லணும் அப்படி சொல்லிட்டு பாக்கியம் வந்து முன்னாடியே தங்கமேல் கிட்ட எப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்கி போடாத தங்கமேல் வந்து இதுக்கு மேலே நம்ம அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. ஆல்ரெடி ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாளர்களுமே இவங்க ஸ்டேஷன்ல நிக்க வச்சுட்டாங்க. ஏற்கனவே அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே நம்மளை பிடிக்காம போயிருச்சு. இப்ப எந்த ஒரு தப்புமே பண்ணாம நம்ம கொடுத்த பொய் புகார்னால அவங்க ஸ்டேஷன்ல வேற நின்னுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு தான் வரும். மறுபடியும் நம்ம சரண மாமா கூட சேர முடியாம தான் போகும். இது வரைக்கும் நம்மளால அந்த பாண்டியன் வீட்டுக்கு வந்த கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேல எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது அப்படி சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்து அவங்க அம்மா கிட்டக்கே சொல்லாம திடீர்னு ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுக்க விரும்பலமா, நான் டைரக்டா இன்ஸ்பெக்டர் பார்த்தே பேசிடுறேன். எனக்கு மறுபடியும் சரண மாமா கூட சேரணும். அதனால நான் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் வந்து ஸ்டேஷன் கிளம்புறாங்க. நீ அங்கெல்லாம் வர வேண்டாம் தங்கமேல், அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் உன்னால கரெக்டா பதில் சொல்ல முடியாது. நீ உங்க அப்பாவும் மாத்தி மாத்தி பேசுறீங்க. மறந்து போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அது நமக்கு தான் பிரச்சனையா மாறும். அதனால நீ ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம், இங்கே ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துரு அப்படி சொல்லி பாக்கியம் போராடி பாக்குறாங்க. இல்லம்மா நானும் கூட வரேன், அங்க என்னதான் நடக்குதுங்கிற பார்த்தலாம் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் உண்மையை சொல்ல போறேன் அப்படிங்கிற விஷயத்தை மறைச்சிட்டு மறுபடியும் இந்த பாண்டியன் வீட்டு மேல தான் புகார் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பாக்கியம் வந்து தங்கமேல் கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்து பாக்குற தங்கமேல் வந்து ஒட்டுமொத்த குடும்பமே வேதனையோட நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருது. இவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல. இத்தனை நாளா நம்ம தான் போய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு இருந்தோம். அந்த உண்மை தெரிய போய் தானே சரணன் மாமா நம்மளை வீட்டை விட்டு வெளியே வரட்டினாரு. அந்த உண்மையுமே தெரிய வரல. நம்ம அப்படி எந்த ஒரு தப்புமே பண்ணலனா சரணன் மாமா வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் நம்மளை நல்லா தானே பாத்துக்குவாங்க. நம்ம பண்ண தப்புனால தானே நம்மளை வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்க அப்படிங்கிற யோசிக்கிற தங்கமேல் வந்து இதுக்கு மேல நம்ம உண்மையை மறைச்சிருக்க கூடாது, நம்ம அம்மா அப்பா பேச்ச கேட்க கூடாது, எல்லா உண்மையுமே சொல்லிடலாம் அப்படி சொல்லி முடிவெடுத்துறாங்க. டேரக்டா போய் இன்ஸ்பெக்டரே பேசுற தங்கமேல் வந்து எங்க அம்மா அப்பா இவங்க மேல என்ன புகார் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா புகார் சொல்ற அளவுக்கு இவங்க ஒன்னும் தப்பான ஆள்லாம் கிடையாது. எனக்கு எந்த ஒரு வரதட்சணை கொடுமையுமே நடக்கவே இல்ல. அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் என்னை நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. இத்தனை வருஷமா அந்த வீட்டுல போய் நான் தான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரணன் மாமாக்கு நான் தான் துரோகம் பண்ணிட்டேன், நிறைய போய் சொல்லி அவரை ஏமாத்திட்டேன். அந்த உண்மையெல்லாம் தெரிய வந்தா அவரால் அதெல்லாம் தாங்கி முடியாம என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. மத்தபடி அவங்க என்னை அடிக்கவோ துன்புறுத்தவோ எதுவுமே பண்ண கிடையாது. நகைப்பணத்துக்கு ஆசைப்பட்டாலும் அவங்க என்னை வீட்டை விட்டே வெளியே வரட்டல. சொல்ல போனா எனக்கு போட்டிருக்க நகையெல்லாம் முக்காவாசிக்கு மேல எல்லாமே கவரிங் நகை தான். அந்த உண்மை கூட இவங்களுக்கு இப்ப வரைக்குமே தெரியாது. எங்க அம்மா அப்பாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த சரணன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற காரணத்துக்காக நானும் தேவையில்லாம நிறைய பொய்யெல்லாம் சொல்லி இந்த வீட்டை ஏமாத்திட்டேன். நீங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்தா என் மேலேயும் எங்க குடும்பத்து மேலேயும் வேணுமா நடவடிக்கை எடுங்க. இதுக்கு இந்த பாண்டியன் வீட்டு ஆளுகளுக்கு எந்த சம்பந்தமே இல்ல, உங்களை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு தங்கமேல போய் டைரக்டா இன்ஸ்பெக்டர் பேசிடுறாங்க. இப்ப பாதிப்புக்கு உள்ளாரதா சொன்ன தங்கமேலே வந்துட்டு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை போய் இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. பாதிக்கப்பட்டவங்களே உண்மையிலே என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க தான் அவங்க மேல தேவையில்லாம பொய் புகார் கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சா அப்புறம் உங்க பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரட்டாம என்ன பண்ணுவாங்க? இந்த பாண்டியன் வீட்டு ஆளுங்க மேல பொய் புகார் கொடுத்ததுக்கு நாங்க உங்க மேல தான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து மாணிக்கத்தையும் பாக்கியத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட பொண்ணு நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசும் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட வந்த பாக்கியம் வந்துட்டு இப்ப பாண்டியன் வீட்டாளுக்கு முன்னாடி போலீஸ் முன்னாடி ரொம்ப அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எங்க அம்மாவும் அப்பாவும் தான். இந்த பாண்டியன் வீட்டாளுக்கு எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படிங்கிற உண்மையை தங்கமேல டைரக்டா வந்து சொல்லி இந்த பாண்டியன் வீட்டாளுல இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விட்டாலே சரணனுக்கு தங்கமேல் மேல இருக்கிற கோபம் கொஞ்சமாவது குறையும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.